அவர்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்ல. அவங்க சொல்ற ஸ்டைல நானே சொல்றேன், அவர்லாம் ஒரு ஆளே இல்ல. உன்னோட ஸ்டைல இப்ப நானே சொல்றேன் பாரு. முக ஸ்டாலினே நாங்க ஒரு ஆளாவே மதிக்கல, ஒரு ஆளாவே நாங்க மதிக்கல. தெரிஞ்சு வச்சிருக்கோம். நாங்க நேத்து இன்னைக்கு அரசியல் கொண்டு வரல. திராவிட மாடல்னாலே சின்ன குழந்தைல இருந்து பெரிய வயசானவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே அத்துப்படி. தேர்தல்னாலே ஒரு கட்சினாலே ஒரு அரசியல்னாலே திமுக மாதிரி அவனும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. அக்கா என்னக்கா பச்சு பொய்யா பேசுறா? இப்படி எல்லாம் ஒருத்தனுமே சொல்லல. திமுக காரனை வந்து தேர்தல் களப்பணிலயும் சரி, ஒரு ஆலோசனை கூட்டத்திலயும் சரி, திமுக அடிச்சுக்க எந்த கட்சிக்குமே நிகர் கிடையாது. யாராலையும் நிகர் நிக்க முடியாது. அக்கா அது சொந்த காசுல செலவு பண்ணி நிக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லாத்தோட காசையும் ஆட்டி போட்டு நிக்க கூடாது. புரியுதுங்களா? அதாவது பூத்ல இருக்கிற ஏஜென்ட்டுங்களுக்கு நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஆனா இத பாக்குறவங்களும் சரி, இத மாநாடு சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்திருக்கிற அவ்வளோ ஒரு கூட்டம். அக்கா அந்த திமுக ஏஜென்ட்ஸ் கிட்ட போயிட்டு உங்க பின்னாடி நிக்கிற உத்தரப்பிரதேசத்துக்குலாம் காசு கொடுத்து அனுப்பிச்சு வைங்க. விஜய் ஆல்ரெடி நான் ஏர்போர்ட்ல 2006 வேலை செஞ்சேன். அப்பவே ஏர்போர்ட் உள்ள ஒரு நடிகனா கூட தகுதி இல்லாத வந்தவன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏர்போர்ட் கவுண்டர்ல நான் வேலை செஞ்சிருந்தேன். அப்பவே ஃபுல் வந்தவங்க ஏர்போர்ட் உள்ள நான் என் கண்ணால பார்த்தேன். நீ எல்லாம் ஏர்போர்ட்ல கக்கூஸ் கலவுறன்னு சொன்னா கூட ஒருத்தரும் நம்ப மாட்டான்டா. நீ எங்க எந்தடா கவுண்டர் வேலை செய்ய போற? ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல எத்தனை கவுண்டர் இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா